ஃபேஸ்வாக் சேனல் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கல்யாணி, செலிபிரிட்டி ஹேர் ஸ்டைலிஸ்ட் ஆனால் சாரீ ட்ரேபிஸ்ட். சாரீ ட்ரேப்பிங்கில் சின்ன சின்ன ஹேக்ஸ் ஃபாலோ பண்ணி எப்படி ஈஸியாக கம்ஃபர்டபுளாக சாரீ கட்டிக்கலான்னு இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். இப்போ இங்கே எப்பவும் போல் நார்மல் சில்க் சாரீ ட்ரேப் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ஹேக் என்ன பார்க்க போகிறோம்னா, சென்டர் ப்ளீட் இருக்கு இல்லையா, இதை ஒன்று மேலே வச்சு இப்படியே கட்டாமல் கொஞ்சம் இந்த இதை ஒரு ப்ளீட்டையும் ஒன்று தள்ளி வச்சு நீங்கள் கட்டினீங்கன்னா விரிஞ்சு அழகாக பட்டர்ஃப்ளை மாதிரி தெரியும். அது எப்படின்னு இப்போ காட்டுறேன். இப்போ எனக்கு எல்லா ப்ளீட்டுமே தனித்தனியாக வெளியில் தெரியுது. இதை நான் மொத்தமாக சேர்த்து இங்கே பின் பண்ண போகிறேன். இப்போ எல்லா ப்ளீட்ஸையுமே நான் ஒன்று பக்கத்தில் ஒன்று வச்சு பின் பண்ணிட்டேன். பாருங்கள், கீழே ப்ளீட்ஸ் வந்து ஃபுல்லாக விரிஞ்சு பட்டர்ஃப்ளை மாதிரி அழகாக தெரியும். செகண்ட் ஹேக் வந்து இந்த சைட் ப்ளீட்ஸ் எப்படி அரேஞ்ச் பண்ணி ப்ராப்பராக பின் பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன். இந்த சைடு இங்கே ப்ளீட்ஸ் அப்படியே பிடிச்சி இந்த சைடு இழுத்துக்கோங்க. அப்போது உங்களுக்கு இங்கேவே சின்னதாக ப்ளீட்ஸ் தெரியும். லைனாக இழுத்துட்டு இந்த இடத்துல ஒரு கை வச்சு ஒரு ப்ளீட்ஸாக அரேஞ்ச் பண்ணுங்கள். இது அரேஞ்ச் பண்ணும்போது இழுத்து பண்ணுங்கள், ஏன்னா நம்ம பின் பண்ணிவிட்டு இந்த சைடு இழுக்கும் போது லூஸ் கொடுத்துரும். இங்கே நான் பின் பண்ண போகிறேன். இந்த பின் பார்த்திங்கன்னா இந்த ப்ளீட்ஸோட சேர்த்து இப்படி நீங்கள் போடக்கூடாது. இப்படி போட்டிங்கன்னா அது கொஞ்சம் நேரத்தில் லூஸ் கொடுத்து இந்த இது ஃபுல்லாக உங்களுக்கு க்ளம்ஸி ஆகிடும். ஸோ பின்னை ப்ராப்பராக இன்ஸ்கர்ட்டோட எல்லா ப்ளீட்ஸும் கவர் ஆகிற மாதிரி இப்படி நான் பின் பண்ணியிருக்கேன். ப்ளீட்ஸ் ஆர்டராக எடுத்துகிட்டு பின்னை இன்ஸ்கர்ட்டோட சேர்த்து ஃபுல்லாக டைட்டாக இழுத்து வச்சு இங்கே நான் பின் பண்ணியிருக்கேன். இப்போ தேர்ட் ஹேக் பார்த்திங்கன்னா, இங்கே சொருகினதுக்கப்புறம் இங்கே எக்ஸ்ட்ரா ஃபேப்ரிக் இருக்கும். இதை சில பேர் என்ன பண்ணுவாங்க, இப்படியே மடித்து இங்கே சொருகிடுவாங்க. அதை விடும்போது இங்கே ஒரு மடிப்பு தெரியும், இல்லை இங்கே சொருகும் போது இங்கே ஒரு மடிப்பு தெரியும். அது வந்து நீட்டாக தெரியாமல் இருக்கும். அதுக்கு என்ன பண்ணலான்னு நான் சொல்கிறேன். அந்த எக்ஸ்ட்ரா ஃபேப்ரிக் எடுத்து ஃபுல்லாக நான் இங்கே பின்னாடி எல்லாமே எடுத்துட்டேன். இங்கே பின்னாடி கொண்டாந்து மடித்து விட்டுருங்க. அது உங்களுக்கு அவ்வளோவா தெரியாது. ஒரு மடிப்பு மடித்து நான் அதை லைட்டாக சொருகிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சைடில் எதுவுமே மடிஞ்சிருக்க மாதிரி தெரியாது. இங்கேயும் அந்த எக்ஸ்ட்ரா ஃபேப்ரிக் சொருகுனா புஷ்ஷுன்னு இருக்கும். அது இல்லாமல் பின்னாடி சொருகினாலும் நமக்கு நீட்டாக இருக்கும் இந்த சைடு. இப்போ ஃபோர்த் ஹேக் பார்த்திங்கன்னா, இவங்க ஒர்க் ப்ளவுஸ் போட்டிருக்காங்க. இது ஓப்பன் நெக்காக இருக்குது, இழுத்து பின் பண்ணலாம். சில பேர் வந்து போட் நெக் போட்டிருப்பாங்க, ஃபுல் கவர்டு இருக்கும், நெட்டட் ப்ளவுஸ் இருக்கும், நிறையா ஒர்க் ப்ளவுசஸ் இருக்கும். அதில் வந்து பின் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ ப்ளவுஸை எடுத்து உள்கூடி பின் பண்ணாமல் இந்த ஃபர்ஸ்ட் ப்ளீட் இருக்குது இல்லையா, இதை நகர்த்திட்டு இங்கே மேலாப்லேயே நம்ம பின் பண்ணலாம். இந்த மாதிரி மேலே பின் பண்ணிவிட்டு ப்ளீட்ஸ் எடுத்து விட்டிங்கன்னா பின் பண்ணதும் தெரியாது, ஈஸியாகவும் பின் பண்ணிடலாம் நீட்டாக. ஃபிஃப்த் ஹேக் என்னென்னா, நம்ம சாரீ கட்டும்போது நிறையா பின் பண்ணுறோம். சில சமயம் சிங்கிள் ப்ளீட் பின் பண்ணும்போதோ இல்லை ஒரே ஒரு இதை எடுத்து பின் பண்ணும்போதோ அந்த சாரீ ரொம்ப லைட்டாக இருந்ததுன்னா ஊக்கில் பட்டு கிளியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி குட்டி கோல்டன் பீட்ஸோ இல்லை ஷர்ட்டோட பட்டன் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதை வந்துட்டு பின்னில் போட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் சாரீ பின் பண்ணிங்கன்னா சாரீ இதுக்குள்ளே போயிட்டு மாட்டிக்காது, கிழியாது. சிக்ஸ்த் ஹேக் இப்போ பார்த்தீங்கன்னா, சாரீ இங்கே இப்படி கட்டியிருக்கும்போது ரொம்ப கழுத்தை ஒட்டி நெருக்கமாக இருக்கும். அதனால் சில பேர் என்ன பண்ணுவாங்க, இங்கே இருக்க எல்லா ப்ளீட்ஸையும் எடுத்து இங்கே பின் பண்ணுவாங்க. அப்படி பண்ணிங்கன்னா இந்த மாதிரி கிடைக்கும். அது ஒரு மாதிரி ஆடாக தெரியும். நீங்கள் அப்படி பண்ணாதீங்க. அதுக்கு ஒரு டிப் சொல்கிறேன். இந்த ஃபர்ஸ்ட் ப்ளீட் இருக்குது இல்லையா, இதை மட்டும் கொஞ்சம் இழுத்து ஒரு சின்னதாக ஒரு மடிப்பு கொடுங்க.
இதை வந்து ப்ளவுஸோட பின் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப கழுத்தில் மேலே ஏறி வராது. இங்கே ஃபர்ஸ்ட் பிட் பின் பண்ணிட்டோம். அதே சமயத்தில் இது வந்து நேச்சுரலாகவும் தெரியும். ரொம்ப எல்லாத்தையும் எடுத்து பின் பண்ணி போடாமல் இது நீட்டாக தெரியும். இப்போ நீட்டாக நம்ம ப்ளீட்ஸ்லாம் எடுத்து சாரி கட்டியாச்சு. இந்த ப்ளீட்ஸ் கலையாமல் எப்படி கீழே உட்காந்து எந்திரிக்கிறதுன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். பல்லு பாட் அதை எடுத்து முன்னாடி கொண்டாந்து நீங்கள் கையில் போட்டுக்கோங்க. இந்த சென்டர் ப்ளீட் இருக்குது இல்லையா, இதை எடுத்து நல்லா இப்படி லூஸ் பண்ணி பிடிச்சிக்கோங்க. எடுத்துகிட்டு உதருங்க, நல்லா ஃபுல்லாக உதருங்க. உதறி இப்படி திருப்பிட்டு அப்படியே மெதுவாக கீழே உட்காருங்க. அப்படியே உட்காரு. இப்போ எந்திரிக்கும் போதும் அதே மாதிரி சென்டர் ப்ளீட்ஸ் பிடிச்சிட்டு எந்திரிச்சு உதறி விட்டிங்கன்னா ப்ளீட்ஸ் கலையாமல் மறுபடியும் அதே பொசிஷனுக்கு வந்துடும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் தெரிஞ்சுக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். சாரீ ட்ரேப்பிங் பற்றி வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா சேஸ் பேக் சேனலில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.